ஈனமின்றி. ஈனம்னா எதுங்க? இழிவானதுக்கெல்லாம் ஈனம்னு சொல்லுவோம். ஒரு நல்ல செயல் செய்கிறவரை நல்லவர்னு சொல்லுவோம். இழிவான செயல் செய்கிறார். இப்போ இந்த இடத்துல இழிவான செயல் எது, உயர்ந்த நல்ல செய்கைகள் எதுன்னு கேட்போம். நம்முடைய ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க? பிறர் மனநோக பேசுவதும், வார்த்தையால், சொல்லால், செயலால் பிறிதொரு உயிருக்கு தீங்கு நேரிடுமானால் அதெல்லாம் பாவம். அதெல்லாம் ஒன்றையுமே கிடையாது. உன்னுடைய எண்ணங்களால், உன்னுடைய சொல்லால், உன்னுடைய செயல் பிற உயிருக்கு பயன்படுமையானால் அது புண்ணியம். ஆக இது ரெண்டு தான். அது நல்ல செயல், இது கெட்ட செயல். இதை தான் அவங்க பிரித்து எழுதியிருக்காங்க. நாம் ஒவ்வொருவரும் அப்படி இருக்கமா அப்படின்னு நாமே தான் கேள்விக்குறி போட்டுக்கணும். அப்போது ஈனமின்றி, அதுதான் ஈனம். கெட்டுப்போன்னு நினைக்கிறதும், கெட்டுப்போன்னு சொல்கிறதும், கெட்டுப்போவதற்கான வேலைகளை செய்வதும் ஈனம். அவன் கிடக்கிறான் ஈனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஈனம்னா இதை மாதிரியான செயல்கள் செய்பவர்கள் ஈனம். வள்ளல் பெருமான் 44 விஷயங்களை எழுதியிருக்கார். அதை படித்து நம்ம டிக் அடிக்கணும். எழுதியிருக்கார் இல்லையா? கோல் சொல்லி. ஆமாம், நிறைய எழுதியிருக்கிறார். நிறைய எழுதி அதெல்லாம் வேணாம் செய்யாதீங்க அப்படின்னு எழுதுறாரு. ஆக இங்கே இழியா பெருநலம். இங்கு எது இழிவு? மரணம் வந்தாலே அது இழிவுன்றார் வள்ளலார். நோய் வந்தாலே அது இழிவு. நோய் வந்தால் உடனே வைத்தியம் பார்க்குறேன். ஏன்? அந்த நோயில் செத்து போயிடுமோன்ற பயம். செத்து போகிறது செத்து போக தான் போகிறோம். நோய் வந்து செத்தா என்ன, நல்லா செத்தா என்ன? செத்து போகிறது. நோய் வந்தால் பயப்படுறோம், நோய்க்கு மருந்து தேடுறோம், சாப்பிட்றோம். அப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சா மறுபடியும் நோய் வருது. அப்புறம் 10 வருஷம் கழிச்சா மறுபடியும் நோய் வருது. அப்புறம் எந்த நோய்க்கு எந்த மருந்து சாப்பிட்டாலும் பயன்படாதுன்னு சொல்லிடுறாங்க. எவ்வளோ முயற்சி எடுத்தோங்க, என்னென்னவோ மருந்து பார்த்தோங்க, எந்தெந்த மருத்துவரையே பார்த்தோங்க. 10 லட்சம் செலவாச்சுங்க, 20 லட்சம் செலவாச்சுங்க. அவங்க வரவு செலவுக்கு தகுந்த செலவு பண்ணுறோம் ஒரு நோய்க்கு. இல்லை, கோடிக்கணக்கில் செலவு பண்ணவங்களாம் உண்டு. அப்போ கோடி கொடுத்தாலும் திரும்பாத இந்த உடம்பும் உயிரும் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? இதுதான் வள்ளலாருடைய கேள்வியே.